Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரெசிபி தாங்க. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக்கில் நம்ம ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ணல. மோரோவர் இந்த நட்ஸ் எல்லாம் எதுவுமே ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் நம்ம சோக் பண்ணவே வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம வீட்டில் எப்படி பேக்கரி ஸ்டைலில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 50 கிராம் கருப்பு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரேசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் ரேசன்ஸ், பிகாஸ் மோஸ்ட்லி ப்ளம் கேக்கில் பிளாக் ரேசன்ஸ் தான் இருக்கும். ஸோ பிளாக் ரேசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண செர்ரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லார்கிட்டையும் ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் சீனி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் ஆஃப் த சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் நீங்கள் முட்டை பீட் பண்ணுற டைம் அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டை கூட ஆட் பண்ணி பீட் பண்ணுற சுகரை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதாவது ரெஸ்ட் ஆஃப் த 1/2 கப் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா சீக்கிரம் செய்ய முடியாது. நமக்கு அப்போ தான் அழகாக கேரமலைஸ் ஆகி வரும். ஸோ மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு பேல் ஹனி கலர் நமக்கு வந்திருக்கு. இப்போ இப்படி நல்லா ஃப்ராத்தியாக வர டைம் நம்ம இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள், நம்ம ஃபேஸில் தெறிச்சிடக்கூடாது. ஸோ 1 கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இப்படி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்சை நம்ம கிராம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் அதில் எல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கிராம்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க.
1.5 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு கேக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பட்டை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் கிராம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சீவ் பண்ணி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. ஸோ 2 முட்டையை ஃபஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை கூடயே நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் த அரை கப் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த ஒரு கப்பில் வந்து 1/2 கப் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்க 1/2 கப்பை வந்து நம்ம இந்த முட்டை கூட போட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 கப் வந்துட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ராத்தியாக வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் அகெயின் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா லம்ஸாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை ஆட் பண்ணி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக போட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அட்டெம்ப்டில் போட்டிங்கன்னா நமக்கு நிறைய லம்ஸாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து கேக் ஈவனாக பேக் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கேரமல் ஐஸ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ண ட்ரைட் ஃப்ரூட்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக இது கூட 25 கிராம் ஆல்மண்ட் அப்புறம் 25 கிராம் கேஷ்யூ நட் ரெண்டையும் கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் ஈவனாக எல்லா இடத்துலையும் கேக்கில் இது இருக்கும், கீழே போய் செட்டில் ஆகாமல். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேக்கிங் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டரும் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மைதாவும் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேண்டிட் ட்ரைட் ஆரஞ்ச் பீல் ஆட் பண்ணுறோம். இது வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வந்து கடையில் அப்படி கேட்டிங்கனாலே கிடைக்கும். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வந்துட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை 180 டிகிரி வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் பேஸ் பண்ணி நமக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ரிச்சான ப்ளம் கேக் ரெடி. இதில் நம்ம ஆல்கஹால் எதுவும் ஆட் பண்ணாமல் சூப்பராக நம்ம பேக்கரி ஸ்டைலில் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி இந்த ப்ளம் கேக்கை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.